ஏன் சோஃபி என்னை கேட்குற? நீ தான் ஊர்ல இல்லையாட்டுக்குது, நானாலும் இங்கே தான் இருக்கிறேன். ஆமாக்கா, நான் தான் ஒரு மாதம் எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு அங்கே போயிட்டல, அங்கே தான் இருந்தேன். நான் வந்து இப்போ 4 நாள் தான் காய்ச்சி. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சோஃபி. அம்மா எங்கே கிளம்பிட்டு நிற்கிறேன்? ஏன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன்? அதாக்கா, இந்த கருப்பாயக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தாக்கா கிளம்பிட்டு இருந்தேன். இதான் இந்த சின்ன புள்ளி நிலாவும் இன்னும் போகலையாட்டுக்குது. நீ வீட்டில் தான் இருந்தாங்களா? சத்தம் கொடுத்து உள்ளே தான் இருந்தாங்களாட்டுக்குது. சரி ஃபங்க்ஷனுக்கு போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே தான் போகிறேன், வெயிட் பண்ண நாங்களும் வரோம், அங்கே தான் போகிறோம் அப்படின்னா. சரி எனக்கு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்ததா, சரி அதனால இவங்க 2 பேர் வரட்டும், அவங்க கூட சேர்ந்து போகலான்னு பார்த்து இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கிறக்கா, இன்னும் வெளியவே வர மாட்டேங்கிறாங்கக்கா. சரியா போச்சு போ. இவங்க 2 பேர் ஊருக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க எங்கேனாலும். இன்னைக்கு நான் அதிசயமாக இருக்குது, இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. அதாக்கா சரி வந்துருவாங்க அப்படின்ட்டு தான் நானும் நின்று ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல உள்ள. சரி வா, நானும் அங்கே தான் போகிறேன், வா நம்ம 2 பேர் போகலாம். ஓ அப்படியாக்கா, சரிக்கா சரிக்கா. முன்னாடியே தெரிஞ்சிருந்த பேசாம நான் உங்க கூடயே சேர்ந்து வந்திருப்பேன். ஆமாம், நானும் போக வேண்டாம் தான் நினச்சேன். எனக்கு சொல்லவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தானா, அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் அந்த அக்கா சொல்லிட்டு போயிருக்கிறாங்களாட்டுக்குது. நான் எனக்கு வேலைக்கு போயிட்டேன். சரி நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லலையாட்டுருக்குது, எப்படி நம்ம போகிறதுன்ட்டு நானும் போகவே இல்லை. இன்னைக்கு வீட்டில் தான் இருந்த, வேலைக்கும் போகல. பார்த்தா எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்டார், ஏன் நீ போகலையான்னு. அந்த அக்கா நமக்கு வந்து சொல்லவே இல்லை, நான் எப்படி போகிறதுன்னு கேட்டால் அப்புறம் தான் சொன்னார். அவங்களாம் வந்து சொல்லிட்டு தான் போனாங்க, நீ தான் வீட்டில் இல்லை என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, கிளம்பி போயிட்டு வா அப்படின்னாரு. சரி நீ கிளம்புறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்ட்டு அப்படியே வந்துட்டேன் நானும். அப்படியாக்கா, சரிக்கா. அப்போ நம்ம 2 பேர் போகலாமா? சரி வா. இவளுக்கு 2 பேர், அவளுக்கு எங்கே எப்படி வருவாங்கன்னு தெரியாது, அவங்க வந்துடுவாங்க. நீ இதை இங்கே காத்துட்டு கிடக்கணும். வா, நானும் தனியாக தானே போகிறேன், நம்ம 2 பேர் போகலாம் வா. சரி மளிகைக்கா, வாங்க நம்ம போகலாம். ஏன்பா சின்ராசு, அந்த புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்ததே, அது ரொம்ப என்னப்பா கஷ்டமா இருக்குது, இழுத்துட்டே இருக்குதுப்பா. எவ்வளோ நாள் ஆச்சு, நானும் ஒரு வாரமாக அதை பார்த்துட்டே இருக்கிறேன், பண்ணவே முடியலப்பா. பெரிய தலைவலியே இருக்குது சின்ராசு அது. ஆமா கார்த்தி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, பண்ணி தானே ஆகணும். சரி 10 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, பாரு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டோம். எப்படியும் 2-3 நாளுக்குள்ள அதை சரி பண்ணி முடிச்சு தரணும்ப்பா. அத காளியோட அம்மா வந்திருக்காங்கடா. சொல்லுங்கம்மா. என்னப்பா பண்ணிருக்கீங்க? நம்ம இங்க அங்க போலாமா மண்டபத்துக்கிட்ட? இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுல. ஏப்பா சின்ராசே? முடிஞ்சதுங்களாக்கா? அப்ப அங்க போலாமா? நான் இங்க இன்னும் டைம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்போ என்ன முடிஞ்சதுங்களா? இன்னும் அவ்வளவுதானா? சரி நம்ம அந்த பக்கம் போலாமா இனி எல்லாம்? ஆமாப்பா, இந்த கோயில் என்ன இருக்குது? அதான் எல்லாம் சம்பிரதாயமெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே, சும்மா தானே தாலி பிரிச்சு கோக்குறது தானே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. நீ எல்லாம் தாங்க சாப்பாடு போடுற ஏரியாவுக்கும் அங்க அந்த பக்கம் போலாம் வாங்க ஆளுக்கு. இங்க என்ன வேலை? அம்மா என்னப்பா சின்ராசு, பொண்டாட்டிக்காரி இன்னும் வரவே இல்லை? ஏப்பா இவங்க 2 பேருமே இன்னும் வரலையாட்டுக்குது. உங்க வீட்டுல அவ்வளவு நேரம் இருந்தாங்க, கோயில் ஆளவே காணோம், எங்க போனாங்க? தெரியலக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வந்துட்டாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கும் தெரியல. நாங்களும் அங்க வீட்டுல பார்த்ததான் இங்க பார்க்கவே இல்லை. அவங்க விடுங்க, வேணா அவங்க என்ன முக்கியமான ஆளுங்களா, அவங்க எப்படியோ வந்துருவாங்க, இங்கதான் எங்கேயாச்சும் கிடப்பாங்க. சரி இப்ப என்ன பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போலாங்களாங்க? ஆமாப்பா சின்ராசு, நீங்க கூட்டிட்டு வந்துறீங்களா? நான் உங்களெல்லாம் கூட்டிட்டு போறேன் முன்னாடி. நீங்க அப்படி பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துருங்க நீங்க 2 பேரு, சரியா? சரிங்கக்கா. சரி கார்த்தி வா, நம்ம போலாம். சரி சின்ராசு வா. என்ன யாரு பசிக்கலையா? இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? ரங்கா, சுப்பு, ராமையி, வாங்க நம்ம இந்த மண்டபத்துக்கு போலாம். இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா கருப்பாயி? அவ்வளவுதானா? ஆமாங்க, என்ன இருக்குது, புதுசாவே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்கல்ல அவங்களே. ஏதோ சம்பிரதாயத்துக்காக நம்ம ஒண்ணுட்டு ஏதோ தாலி பிரிச்சு போக்குறதாச்சும் கோயில்ல ஏதாவது வச்சுட்டு ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது வச்சுக்கலான்ட்டு தான் நினைச்சேன். இனி என்ன இங்கே அவ்வளவுதானே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களே எல்லாம் கூட்டிட்டு அங்கே மண்டபத்துக்கிட்ட வர சொல்லிட்டேன். சரி வாங்க நாமளும் எல்லாரும் போலாம். சரி கருப்பாய் போலாம். என்ன அது என்ன பக்கத்துல தான் இருக்குது. சரி வா வா போலாம். பழக்கட்டுங்க அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுட்டே என்ன? அதெல்லாம் இருக்கட்டும் ரங்கா, இங்கே இருக்கட்டும். நம்ம போறப்ப எடுத்துக்கலாம். பூசாரி கிட்ட சொல்லியிருக்கிற அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லி அவர் அப்புறமா பார்த்து பொறுமையாக எடுத்து வைப்பாரு. அது நம்ம அப்புறமா போறப்ப வாங்கிக்கலாம். வா, எங்க போயிட போகுது, நம்ம ஊர் கோயில்ல தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இங்கே தான் இருக்கும், அப்புறம் கூட வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம எல்லாரும் இங்கே அங்கே போகலாம். இங்கே எதுக்கு நீ நின்றுட்டு இருக்கோம்? அங்கே போனால் கொஞ்சம் உட்காரலாம். வாங்க, சாப்பிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பசிக்கிறவங்க சாப்பிட்டுட்டோம், அப்புறம் எல்லாம் உட்காரலாம். வாங்க, இங்கே எதுக்கு நின்றுட்டே இருக்கணும்? ஆமாப்பா, எங்கேருந்து பசிக்குது? கிளம்புறப்ப தானே வீட்டில் இருந்து தான் சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். சாப்பிட்டு இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி பசிக்கும்? இத்தனை நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க அப்போ போய் உட்காரலாம். வாரங்க வாரம்மாயி. சரி சரி நடந்து போங்க போகலாம். ஆரா, என்னடி நீ என்னை இன்வைட் பண்ணவே இல்லை மேரேஜ்க்கு? ரிசப்ஷனுக்கு என்னோட ஞாபகம் உனக்கு வந்துதா? உன் மேரேஜ்க்கு நீ இன்வைட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லையா? அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்படிதான் நம்ம பழகணுமா? யாரா, நான் 1 வீக் வெளியூர் போயிட்டேன், அதுக்காக என்கிட்ட உன்னோட மேரேஜை கூட நீ சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைப்பா. என் மேரேஜ் தான் ஆனது உங்ககிட்ட சொன்னல, அதுக்கப்புறமா எப்படின்னு திடீர்னு தானே ஆச்சு. எனக்கே என் மேரேஜ் கரெக்டாக எப்போ ஆகும்னு தெரியல, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? அதனால தான் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன். ஆனாலும் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்ல. உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கணும், நான் எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருப்பேன். நீ என்னடானா என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு அதுதான் கொஞ்சம் மேலே கோபமாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, அதனால மன்னிச்சு விடுறேன். இந்த புள்ள இப்படி பேசிட்டு இருக்குது. இந்த புள்ள பேசுறத பார்த்தா இவங்க 2 பேரும்
நம்ம பையனும் அந்த மருமகளா வந்தவங்களும் என்னமோ வேற மாதிரி சொல்லி வச்சாங்க நம்ம கிட்ட. நாமளும் சரி போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு மருமகளை ஏத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த புள்ள என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிறா. எது நிஜம் எது உண்மைன்னு ஒண்ணுமே தெரியல. யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய்ன்னு எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குதே. இப்படி எல்லாமா நடப்பாங்க? எதுவுமே புரிய மாட்டேங்குது இப்போ. சரி நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். பாக்குறேன் இந்த உள்ள சொல்றது மட்டும் நெசமா இருக்கட்டும். அப்புறம் இருக்குது உங்களுக்கு. டேய் என்ற வயன் என்னையவே ஏமாத்திட்டு பாக்குறானா? இருக்கட்டும் என்னன்னு பாத்துக்கிறேன். சரி இப்போ 4 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசினா நம்மளதான் கெட்டவளன்னு சொல்லிடுவாங்க. பாத்துக்கிறேன். இருக்குதுங்க உங்களுக்கு. யாரா என்ன உன் ஃப்ரெண்டு இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? யாருக்கு அதுலேயே விழுந்துட்டு போகுது. எங்கள் அம்மா ஏதாவது கேட்டாங்க அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன். சும்மா இருந்த களி அதெல்லாம் இங்கே யாரும் இல்லை, யாருக்கு கேட்காது. ஏய் கொஞ்சம் அமைதியாக பேசிடி. யாருக்குமே தெரியாது. எங்கள் மேரேஜே வேற மாதிரி ஆன மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி திடீர்னு தான் மேரேஜ் பண்ண மாதிரி தான் இங்கே தெரியும். நீ பாட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே பழகிட்டு இருந்தா லவ் பண்ணிட்டு இருந்தோன்ட்டு சொல்லிட்டு இருக்காதா நீ யார்கிட்டையும். இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, நமக்குள்ள இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் சரியா? சும்மா இங்கே வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காதடி. சரி ஆனாலும் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்ன ப்ரோ இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவை பார்த்தா அவ்வளோ பயமா? பார்த்தாங்களா அப்படி தெரியலையே. ரொம்ப குயிட்டா இருக்காங்க, நல்லா சிரிச்ச முகமா இருக்காங்க. என்கிட்ட கூட நல்லா பேசினாங்க. உங்களுக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியலிங்க. அவங்க பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சா அவ்வளோதான். நானே பயந்துக்குவேன். எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் அம்மா வச்சு பேச மாட்டாங்க. என்னரா அப்படியா? ப்ரோ என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. உன்னால உங்க மாமியாரை சமாளிச்சிட முடியுமா? இப்போ வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. அது சரி, ஆண்டிக்கு என்னமோ ஆனது ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் தான். நீங்கள் அதையே பெரிய இஷ்யூவாக்கி எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? ஆனாலும் இந்த ஐடியா எப்படி தான் உங்களுக்கு வந்தது? நான்லாம் இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ இப்படியெல்லாம் எப்படி ஐடியா பண்ணியிருக்கீங்க? ஏய் இந்த ஐடியாலாம் என்னோடது இல்லடி, இது இவரோடது தான். அப்படியா? என்ன கதை சொல்கிறீங்க? நீங்கள் தான் இவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கீங்களா? பெருசாலாம் பிளான் பண்ணலைங்க. திடீர்னு தோணுது தான். நான் ஆராவோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் ஏற்கனவே ஆராவோட அப்பா இறந்துட்டாருல்ல. சரி அதான் இதையே அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே எங்கள் அம்மாட்ட அப்படியே சொல்லி வச்சுட்டேன். அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாதான் இதை பற்றி பேச முடியும்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உழப்பி சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாம் நம்பிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெரியுது. சரி எப்படியோ நீங்கள் 2 பேர் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி ஆல்வேஸ் ஹாப்பி. அப்புறம் என்ன அடுத்த பிளான் என்ன? அம்மா ஆண்டி என்ன வரவே இல்லைங்க, வருவாங்கன்னு தானே சொன்னா. ஏப்பா காளி சரிங்க முடிஞ்சிட்டோமா? நம்ம ஹாலுக்கு போலாம் வாங்க. என்னப்பா இன்னும் பொண்ணு மாப்பிள்ள கிளம்பலையாங்க? சின்ராசு சரிவா நம்ம முன்னாடி போலாம். காளி நீ ஆளாவே எந்திரிச்சு எங்க ஹாலுக்கு வாங்க. சரிண்ணா. என்ன காளிமாக்கா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, மருமக வரலையா? இல்ல சீதா, நானும் வரும்போது கூப்பிட்டு பார்த்தேன், அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதாமா. சரி அதனால தான் நான் மட்டும் வந்துட்டேன். ஆமா என்ன காளிமாக்கா சின்ன பிள்ளைய கூட காணோம்? எனக்கு என்ன மலரு தெரியும்? அவன் வீட்டுக்கு எதுக்காக தான் அவன் முன்னாடியே வந்திருப்பான்னு நினைச்சேன். நான் அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணவே இல்லை. சீதா கிட்ட தான் சொல்லியிருந்து போறப்ப சொல்லுங்க நானும் வரேன்ட்டு. ஏன் சின்ன பிள்ளை இந்த லுக்கு நல்லா இருக்குதாடி எனக்கு. பாரு பூ இப்படி வச்சா நல்லா இருக்குதா? நான் எவ்வளவோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி பார்த்தேன்டி, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இது நல்லா இருக்குதா பாரு. ரொம்ப மட்டமா ரொம்ப கேவலமா இருக்குதுடி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டியா? ஏன்டி நல்லா இல்லையா? சேலை என்னமோ சரியா கட்டாத மாதிரி அப்படியே அவுத்து போட்ட மாதிரி இருக்குது. இது என்னடி பேய் மாதிரி வச்சுட்டு என்னமோ மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்திருக்கிற? பேய் பட்டு புடவை கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. கேவலமா இருக்குது. என்னடி சின்ன பிள்ளை இப்படி சொல்ற? பேய்க்கு பட்டு புடவை கட்டின மாதிரி இருக்குதா? ஐயோ அவ்வளவு கேவலமாவே இருக்குது. ஆமாடி ரொம்ப கேவலமா தான் இருக்குது. என்னை சொல்றே சின்ன பிள்ளை, நீ போய் கண்ணாடியில பாத்தியா? ஏடி எனக்கு என்ன நல்லா தானே இருக்கேன். ஓ அப்படியா? அப்பா நீ நல்லா இருக்கிற. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? என்னம்மா அந்த ஷோகேஸ்ல ஏதோ ஒரு பொம்மை எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. என்ற உள்ள எல்லாம் பொம்மையா இந்த மாதிரி தான் வச்சு விளையாடிட்டு இருப்பா. அந்த பொம்மை மாதிரியே இருக்கிற சின்ன பிள்ளை நீயே. உனக்கு தான் இது நல்லா இல்லை. நான் ஏதாச்சும் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா என்னை மட்டும் பார்த்தா பேய்க்கு பட்டு புடவை கட்டின மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி இப்போ என்ன பண்ணுறது? இதை மாற்றிக்கிட்டா ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றிருக்குமா மறுபடி? நீ வேற ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு வேற சொல்லிட்ட. முதல்ல போய் அதை செய். ரொம்ப கேவலமா இருக்குதுடி. இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துட்டேன். போய் மாத்திட்டு வா. இப்போ என்ன நீ என்னை கேவலப்படுத்துற மாதிரி பொம்மை மாதிரின்னு சொல்கிறா? என்ன நானும் மாற்றணுமா இல்லை இப்படியே வரட்டுமா? எனக்கு என்னமோ இது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உன்னை சொன்னேன்னு சொல்லிட்டு நீ திருப்பி என்னை சொல்றியா என்ன? பழி வாங்குறதுக்கு சொல்கிறாங்க. அடி போடி லூஸு, உனக்கு தான் இது கேவலமாக இருக்குது. போய் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. நானே வேற மாதிரி மாற்றிட்டு வரேன். எவ்வளோ நேரம் ஆச்சு போ. வாங்க காளிமாக்கா, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம மட்டும் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கணும்? சீதாக்கா நம்மளும் போகலாமா? போகலாம் மலரு. நானே இந்த சின்ன புள்ளி நிலாவுமே இன்னும் காணுமா? கோயிலுக்கு அவங்க வந்த மாதிரியே தெரியல. சரி அதான் அவங்க வந்ததுக்கு அப்புறமா போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அதான் நின்றுட்டு இருந்தோம். என்ன அவங்க காணோம்? தெரியலையக்கா, நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு. எல்லாருமே அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். சரி வா அப்போ நம்மளும் போகலாமா காளிமாக்கா? சரி நடங்க அப்படியே போகலாம். என்னக்கா எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களா? என்ன நிலா இப்பதான் வரீங்களா? சின்ன புள்ள காலையில நேரத்திலே போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க 2 பேரும். ஏன் நிலா
வந்தா. எனது மேக்கப் பண்றதுக்கு நேரம் ஆயிருச்சா? அப்படி ஒரு மேக்கப் பண்ண மாதிரியே தெரியல. சின்ன புள்ள, நீ என்னடி என்னமா நகை கடையில பொம்மை வச்சிருக்கிற மாதிரியே இருக்கிற? சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா, கரெக்டா சொன்னீங்க போங்க. ஏய் சும்மா இருடி. ஏக்கா என்னக்கா நீங்களும் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன அப்படியே இருக்கிறேன்? ஆமாடி சின்ன புள்ள, நீ பார்த்த பொம்மையாட்ட தாண்டி இருக்கிற. நான் தான் வீட்லயே சொன்னேன்ல, அக்கா வீட்டுல வேற புடவை கட்டிட்டு என்னென்னமோ இவளுமே என்னமோ விக்குத்தாலையெல்லாம் மாட்டுற மாதிரி என்னமோ பண்ணாக்கா. அது பார்க்க என்ற உள்ளவ கையில வச்சிருக்கிற பொம்மை மாதிரியே இருந்ததுன்னு சொன்னேன். சரின்ட்டு இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்தா. இப்ப என்னடானா நீங்க நகைக்கடை பொம்மை மாதிரி இருக்குதுங்கிறீங்க. அட ஆமா, ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுக்கா. சீதக்கா கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாங்க. இவ நகைக்கடை பொம்மை மாதிரி இல்லக்கா. ஆ பாருங்க, மலரக்கா கூட சொல்லிட்டாங்க நான் ஒன்றும் நகைக்கடை பொம்மை இல்லைன்ட்டு. என் மலரக்கா தான் நான் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ மலரக்கா, நன்றிக்கா, ரொம்ப நன்றி. இவளுக்கு பாருங்க சிரிச்சிட்டே இருக்கிறேன் இந்த குந்தாணி வந்ததுல இருந்து. அட அது இல்ல சின்ன புள்ள, நீ ஒன்றும் பொம்மை மாதிரி இல்ல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த விளம்பரத்துக்கெல்லாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற. என்னமோ சின்ன புள்ள பாத்தியா, நம்ம 2 பேரும் அவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு என்னென்னமோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பாரு இவங்க 3 பேரும் சிம்பிளா எப்படி வந்திருந்தாலும் நம்மளை விட இவங்க தாண்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன் சின்ன புள்ள? அது என்னமோ கரெக்டு தாண்டி. உங்களை வேச்சு கேட்டு நானும் பாரு மாறி மாறி போட்டு எனக்கே கேவலமா இருக்குது. நான் முதல்ல போய் துணி மாத்திட்டு வரப்போ. அடி விடுங்க, வந்தது வந்தாச்சு. இனி எதுக்கு போய் மாத்துறீங்க? இப்படியே இருங்க. சரி விடுங்க, கம்மன் இருங்க. இனி எதுக்கு போய் மாத்திட்டு இருக்கிறீங்க? இதுவும் நல்லா தான் இருக்குது பொம்மையாட்டு இருந்தாலும். இனி மாத்திரன்னு போயிட்டு நீ பொழுதாக்கிடாதீங்க. அதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பி போயிடுவாங்க. சின்னப்புலா பாப்பியா, இவங்க நம்மள ரொம்ப கலாய்க்கிறாங்க சின்னப்புலா. ம் ஓடி எல்லாம் உன்னாலதான். நான் சிம்பிளா ஏதோ ஒன்று எடுத்து கட்டிட்டு போகலான்னு பார்த்தா அந்த மேக்கப் பண்ணல இந்த மேக்கப் பண்ணலான்ட்டு நீ தான் உசி பேத்தி விட்டு பாரு கேவலமா இருக்குது இப்போ. சரி சரி வா மலரே, காலை வலிக்குது, வா நம்ம சித்த நேரம் உட்காரலாம். ஏய் மறுபடியும் எங்கடி போறீங்க? வாங்க வந்து உட்காரலாம், வாங்க கொஞ்ச நேரம். நாங்களே கோயில் அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருந்தோமா, காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. காலை மக கூட உட்கார போறாங்க. வா மலர், நம்மளும் போய் உட்காரலாம். ஏ வாணிலா சின்னப்புலா, வரீங்களா இல்லை இன்னும் வேற ஏதாவது ஜோலி இருக்குதா உங்களுக்கு? வேற என்னக்கா ஜோலி இருக்குது? நீ சாப்பிட்றதா? எல்லாம் கறி சோறுனாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க தான் சரி சித்த நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம். வாக்கா டைம் ஆச்சுல, நம்மளும் சாப்பிட்டுட்டு வேணும் உட்காரலாம் வாங்க. அப்புறம் அப்படியே போயிடலாம்ல வீட்டுக்கு. நீ இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா வீட்டுக்கு போகிறக்கு லேட் ஆயிருக்கா அப்படிங்கிறியா? சரி மாமா ஏதோ வரேன்னு சொன்னார்ல, வரட்ட பொருட்கள் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆமாம் இவங்களை நம்பினா அவ்வளோதாக்கா. மச்சான் அவரெல்லாம் அப்புறமா அவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இதோ காளிமக்கா வீட்டுக்காரர் கூட இன்னும் வரலையில, எல்லாம் அவங்க எல்லாம் வந்தால் ஒன்றா சாப்பிட்டுட்டோம். வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். பிள்ளைங்கெல்லாம் வேறு தனியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற விட்டுட்டு வந்துருக்குறீங்க நீங்கள். வாங்க அப்புறம் ரொம்ப நேரம் இங்கே இருக்கவும் முடியாதுல்ல. ஆமாம் மலர், சரி வா அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு சித்தா உட்காந்துட்டு அப்படி கிளம்பிடலாம். ஏ வாங்கடி, சாப்பிட வரலையா நீங்கள்? வரேன்க்கா வரேன், சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கிறோம். நானும் வரேன். ஏ வாடிசன் போல நாமளும் போய் சாப்பிடலாம். சரிடி. ஆனா எப்படிடி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றது? வீட்டுக்கு போய் மாத்திட்டு வந்துட்டா. ஏ வாடி, நீ எதுக்கு போய் வீட்டுக்குள்ள போய் மாத்திட்டு போற? வா சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் ஒட்டுக்கா மாத்திக்கோங்க. சித்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்காக போய் துணி மாத்திட்டு வரலாமா? வா வா, சும்மா தான் சொன்னேன், நல்லா தான் இருக்கிற வா. சரிக்கா, சரி வாடி குந்தாணி நாமளும் போய் சாப்பிடலாம். கறி வாசம் மூக்கு தொலைக்குது. வா பிரியாணியெல்லாம் செஞ்சிருக்காங்க பாரு, மட்டன் பிரியாணி நினைக்கிறேன்டி. வா ஒரு வெட்டு வெட்டலாம்.